ஸ்ரீ பேச்சியம்மன் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமூர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேர்களே, ஆவணி மாதம் உங்களுக்கு ஏழரைச்சனியில் ஜென்மச்சனி நடந்துக்கிருக்கு. ஜென்மச்சனியில் வக்கரம் பெற்று நடத்துகிறார். அதே இது ராசியை குரு பார்ப்பது ஒரு நல்ல கடந்த காலங்களில் கடந்த ஆண்டுகளில் பல கஷ்டங்களும் பல நஷ்டங்களை ஏற்படுத்த கொண்டிருந்த கும்பராசி நேர்கள் புறாமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களை உண்டாக்கும். சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் அதற்குண்டான வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் ஏற்படுத்தும். ஆவணி மாதம் கும்பராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் நல்ல வலுவாக இருப்பதால் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை உண்டாகும். அதே இது ராசிக்கு 7இல் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பது, கேதோடு சம்பந்தப்பட்டு இருப்பது மனைவிகளால் சில பிரச்சனையை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே இது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். ஏற்கனவே முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். வேலையில் இருக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல புதிய வருவாய் அல்லது மாற்றங்கள் வேலையிலையும் அல்லது உயர்வு பதவி கிடைக்கக்கூடியதையும் வருமானத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய இதையும் ஏற்படுத்தும். இந்த கும்பராசி நேர்கள் ஆவணி மாதம் வெகு சிறப்பான மாதம். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியது, படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அதே இது வெளிநாட்டு வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்கக்கூடியதையும், அரசு வேலையில் முயற்சி எடுப்பவர்களுக்கு சற்று தாமதப்பட்டு வேலை கிடைக்கும். நல்ல கணவன் மனைவிகள் அந்நியோன்யம் ஏற்பட விட்டு கொடுத்து போவது வெகு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 6க்குடைய சந்திரன் 3ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் வருவது வெகு சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் நன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத தனலாபத்தை உண்டாக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது மூத்த சகோதரன் வழியில் சகோதரி வழிகள் பல நன்மைகளை ஏற்படுத்தும். அதே இது 4ஆம் இடத்தில் 6க்குடைய சந்திரன் உச்சம் பெற்று இருப்பது தாய் வழியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 4க்குடைய சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து 11ஆம் இடத்தை பார்ப்பது கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். 3க்குடைய செவ்வாய் 8இல் மறைவு பெற்று இருப்பது ரியல் எஸ்டேட்டு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாகவும் புதிய வருவாயை ஏற்படுத்தும். இந்த கும்பராசி நேர்கள் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் பாதம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் புறாமே கடுமையாக உழைத்தால் பலன்கள் கைமேல் கிடைக்கும். அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் கடுமையாக போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பையும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்து சுலபமாக எல்லாமே கைமேல் பலன்கள் கிடைக்கும். இந்த கும்பராசி நேர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயந்தரம் 4 to 6 ராவு காலத்தில் சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமூர் குமரன். நன்றி, வணக்கம்.